ஹாய் பேரண்ட்ஸ். நம்மளோட குழந்தைங்க சில வேலைகள ரொம்ப ஸ்லோவா செய்வாங்க. அந்நேரம்லாம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா பண்ணணும். இல்ல அப்டின்னா, "நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ரொம்ப லேசியா பிஹேவ் பண்ற?" அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு, அவங்களோட ஸ்டடீஸ் வரைக்குமே கூட, "நீ எழுதுறதுக்கு உனக்கு ரொம்ப லேசி ஆகுது. இல்ல அப்டின்னா, நீ வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுற." இந்த மாரி தொடர்ந்து சில வார்த்தைகள நம்ம குழந்தைகிட்ட பயன்படுத்திட்டே இருக்கிறோம் அப்டின்னா, அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாரி இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறத ஆஸ் அ பேரண்டா நம்ம தெரிஞ்சே ஆகணும். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எஜுகேட்டர், அர்ஜுனா ரெடினஸ் லேர்னிங்ல இருந்தேன். ஸோ நம்மளோட குழந்தைங்கள அடிக்கடி நீ ரொம்ப சோம்பேறியா இருக்கிற, உனக்கு எழுதணும்னா சோம்பேறித்தனம், படிக்கணும்னா சோம்பேறித்தனம்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள லேபிள் பண்றதுக்கு முன்னாடி, நம்மளோட குழந்தை உண்மையாவே சோம்பேறித்தனத்தால தான் இந்த விஷயத்த பண்ணலையா? இல்ல அவனுக்கு வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது, நீங்க அவங்கள அப்சர்வ் பண்ண தொடங்குவீங்க. ஸோ அந்த மாரி குழந்தைங்க பெரும்பாலும் நான் எழுதுறதுல ரொம்ப ஸ்லோவா இருக்கிறது, இல்ல படிக்கணும் அப்படின்னாலே நெறைய டிஸ்ட்ராக்ஷன் பண்றது, சாக்கு போக்கு சொல்றது, இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. எப்பயுமே குழந்தைங்க இந்த மாரி விஷயத்த கரெக்ட்டா பண்ணலன்னா, தயவுசெய்து அது சோம்பேறித்தனத்தால தான் அவங்க பண்ணல. படிக்கணும்னு சொல்லிட்டா, அது எப்படிதான் அது அவங்களுக்கு இருக்குமோ தெரியல. ஸோ ஏன்னா நம்மகிட்ட வரக்கூடிய பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்கள பத்தி நம்மகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதே அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க படிக்கணும்னு என் பையன்ட்ட சொல்லுங்க. 100 கதை சொல்லுவான். எழுதணும்னு சொல்லுங்க, 1000 கதை சொல்லுவான். அது எப்படியெல்லாம் அந்த வேலைய பண்ண விடாம இருக்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணமோ, அது அத்தனையும் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஒரு பேரண்ட்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் அந்த குழந்தைக்கு ஒரு விஷயத்த திங்க் பண்றதுல டிஃபிகல்டீஸ் இருக்கா? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 2வது அவங்களுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுல ஏதேனும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எமோஷனல் பிளாக்கேஜஸ் இருக்கா? லைக் ஃபியரோ, இல்ல அவங்களோட கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? இல்ல அவங்க வந்து டெவலப் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்ல ஏதேனும் டிலே ஏற்பட்டிருக்கா? ஸோ இவ்ளோ கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஒரு குழந்தை தனக்கு புடிச்ச ஒரு விஷயத்த பண்றதிலேயே லேசியா பண்றதாகட்டும், இல்ல தனக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் செஞ்சே ஆகணுங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்லோவா பண்ணும்போது, அவங்க சோம்பேறித்தனத்தால தான் அவங்க அத பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டாம். அந்த குழந்தைக்கு அந்த டெவலப் ஆகக்கூடியதுல ஒரு டிலே இருக்கலாம். இல்லன்னா அது ஸ்லோ ப்ராசஸ்ல அது டெவலப் ஆயிட்டு இருக்கலாம். இல்ல அப்டின்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கிறதுலயே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாரி இவ்ளோ கிரைட்டீரியாஸ் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்காம ஒரு குழந்தை வந்து ஒரு குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, லேர்னிங் டிசபிள் இருக்கு. இல்ல லேர்னிங் டிஃபிகல்டீஸ் அந்த குழந்தைட்ட நான் பார்க்குறேன் அப்படின்னா, இம்மீடியட்டா இதெல்லாம் தான் அவங்க வந்து காமிப்பாங்க. படிக்கணும்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, படிக்க பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே ரொம்ப நேரம் நீங்க முட்டி மோதி சொல்லிக் குடுத்தாலும், திருப்பி திருப்பி அத டீச் பண்ணாலும், மைண்ட்ல அது ஸ்டே ஆகவே ஆகாது. அடுத்த 5ஆம் நிமிஷமோ, 2வது நிமிஷமோ கேட்டீங்க அப்படின்னா தெரியாது. உட்கார்ந்து நைட்டு பூரா எழுத வச்சிருப்பீங்க. மார்னிங் வந்து அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தமா தெரியாம 0ல வந்து நிப்பாங்க. ஸோ இந்த மாரியான இருக்கிற விஷயமாகட்டும், அதே நேரத்துல நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு. ஸோ எழுதணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ஸ்லோவா தான் எழுத ஆரம்பிப்பாங்க. இல்லன்னா அங்க வேடிக்கை பார்க்கறது, இங்க வேடிக்கை பார்க்கறதுங்கிற மாரி பண்ணுவாங்க. இல்ல சரிப்பா படிக்க உட்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ படிக்க உட்காருன்னு சொல்லும்போது தான் அவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அந்நேரம் தான் பசிக்கும், அந்நேரம் தான் தண்ணி குடிக்கணும், அந்நேரம் தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். இப்படி வரிசையா சொல்லிட்டே முடிஞ்ச அளவுக்கு அத ஒத்தி போடுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம குழந்தைக்கு படிப்புனாலே ஒரு வெறுப்பாகி, அதுல அவங்க லேசியா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். குழந்தைக்கு ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல, அதே நேரத்துல அத புரிஞ்சுக்கிறதுல, எமோஷனல் பிளாக்கேஜஸ் அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மைல்ஸ்டோன்ல வந்து வரக்கூடிய டிலே. ஸோ இது எல்லாமே ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கம்பேர் பண்ற விஷயத்த ஸ்டாப் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம் குழந்தைங்க பண்றாங்க அப்படின்னா, நமக்கு அது கோபம் வரக்கூடிய விதத்துல இருந்துச்சுன்னா, உடனே கத்துறது, இல்ல அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து திட்டுறது, அந்த மாரி விஷயங்கள் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு எமோஷனல் பிளாக்கேஜஸ் நடக்கும். அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆயி பேச மாட்டாங்க. ஆ 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து என்ன சொல்ல வராங்க, அதாவது படிக்கிற நேரத்துல அவங்க ஒரு சில விஷயத்த பேச வராங்க அப்படின்னா, அது என்னன்றத வந்து நம்ம முழுமையா கேட்கறதுக்கு முன்னாடியே பேசாத, படி, இந்த வேலைய மட்டும் பாரு.
அவன் அந்த அந்த வேலைய செய்யறதுக்கு அவன் தயாரா இருக்கானா, இல்லையா அப்படின்றத பத்தியே யோசிக்காம, அத நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்றது. அது மாரி படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே வந்து உனக்கு சோம்பேறித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்றது. இத வந்து நம்ம பண்ணக்கூடாது. இப்போ மாறா நம்ம என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் அவங்களுக்கு படிப்பு ரிலேட்டடா நீ கம்ஃபர்டபுளா இருக்கியா, வைக்கிறியாங்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். எப்பயுமே குழந்தைங்க ஒரு விஷயத்த செய்யும்போது, அவன் எந்த விஷயத்த நல்லா பண்றான், எந்த விஷயம்னாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சைல்ட வந்து அப்சர்வ் பண்ணணும். 2வது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அவன் ஏதாவது படிப்பு சார்ந்து ஒரு சில விஷயங்கள அவன் ஷேர் பண்றதுக்கான அந்த ஸ்பேஸ வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். குழந்தை நம்மகிட்ட அவன் படிப்புல இருக்கக்கூடிய டிஃபிகல்டீஸ பத்தி பேசுறதுக்கு ரொம்ப சேஃபா நம்மகிட்ட ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மளோட அணுகுமுறை அவங்ககிட்ட இருக்கணும். ஸோ இத பண்ணிட்டோம் அப்டின்னாலே, உண்மையாவே இந்த லேர்னிங் டிஃபிகல்டீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஈஸியா குழந்தைங்க கடந்து வருவதற்கு நெறைய வாய்ப்புகள் அமையும். ஏன்னா இந்த ஏரியாலாம் நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, இது எந்த பேரண்ட்டும் தெரிஞ்சு பண்றதில்ல. நெறைய பேரு தெரியாமயே, இல்ல சில நேரம் வந்து நமக்கே தோணும். நம்ம செய்றது தப்புன்னு தோணும். ஆனா வந்து அந்த இடத்துல அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம பர்ஸ்ட் அவுட் ஆயிருவோம். ஸோ இது எல்லாமே குழந்தைங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நெறைய லேர்னிங் டிஃபிகல்டீஸ ஃபேஸ் பண்ற குழந்தைங்களுக்கு பின்னாடி இந்த மாரியான பேட்டர்ன்ஸ் வந்து நான் நெறைய பார்க்குறேன். ஸோ அதனால தான் இந்த கைடன்ஸஸ ஒரு நியூ பேரண்ட்டா இருக்கீங்க, இல்ல உங்க குழந்தைக்கு வந்து லேர்னிங் டிஃபிகல்டீஸ் இருக்கு அப்படின்னா, இந்த தவறுகள நம்ம செய்ய வேண்டாம். என்னென்ன டூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இத நீங்க அவங்களுடைய ஸ்டடீஸ்ல, இல்ல அவங்களுக்கு நீங்க ஸ்டடீஸ் சொல்லிக் குடுக்கும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே, நீங்களும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. குழந்தைங்களுமே ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. அ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களோட குழந்தைக்கு ஏதேனும் கைடன்ஸஸ் தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு கமெண்ட்ல ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ நம்ம பண்ணி தருவோம். தேங்க் யூ. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். ஹேப்பி பேரண்ட்.